வணக்கம். தமிழ் இலக்கியம்னு கேட்டதும் நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது சங்க காலம்தான் இல்லையா? ஆனா அந்த பொற்காலத்துக்கு அப்புறமும் தமிழ் கவிதையோட சுடர் அணையாம காத்துக்கிட்ட ஒரு பெரிய காலகட்டமே இருக்கு. வாங்க, அந்த பிற்கால புலவர்களை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். நம்மளோட இந்த ஆய்வுல நமக்கு கைடு மாதிரி இருக்க போறது இந்த ஒரு புத்தகம் தான். இதுல இருக்கிற தகவல்களை வச்சு தான் நாம அந்த காலத்துக்கே ஒரு டைம் டிராவல் பண்ண போறோம். நாம பார்க்க போற ஒவ்வொரு விஷயமும் இதுல இருந்து எடுத்தது தான். சோ இதுல எந்த கற்பனையும் இல்ல, 100% உண்மை. சரி, ஒரு கேள்வி. சங்க காலத்துக்கு அப்புறம் தமிழ் கவிதைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது யாரு? அந்த ஜீனியஸ்ங்க யாரு? எப்படி அவங்க தமிழ் இலக்கியத்தை உயிர் போட வச்சிருந்தாங்க? வாங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில தேடலாம். இப்ப நீங்க பாக்குறது வெறும் ஒரு லிஸ்ட் இல்ல. இது நம்ம டைம் மெஷினோட ரூட் மேப். நாம இப்படியே 14ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சு ஒவ்வொரு செஞ்சுரியா டிராவல் பண்ணி தமிழ் இலக்கியத்துக்கு உயிர் கொடுத்த அந்த பெரிய புலவர்களை சந்திக்க போறோம். ரெடியா? சரி வாங்க, நம்ம பயணத்தோட ஸ்டெப் எடுத்து வைப்போம். இந்த பிற்கால புலவர்கள்னு சொல்றோமே, அவங்க தான் சங்க காலத்துக்கும் நம்ம நவீன காலத்துக்கும் நடுவுல ஒரு பாலம் மாறி. அந்த பாலம் மட்டும் இல்லைன்னா நம்ம இலக்கிய மரபே அருந்து போயிருக்கும். வாங்க, அந்த பாலத்துல நடக்க ஆரம்பிக்கலாம். தெரிஞ்சுக்கோங்க, இந்த புலவர்கள் வெறும் பாட்டு எழுதினவங்கன்னு நினைச்சிடாதீங்க. இவங்க தான் தமிழ் மொழியோட வளர்ச்சிக்கும் இலக்கிய செழுமைக்கும் ஃபவுண்டேஷன் போட்டவங்க. அவங்களோட ஒவ்வொரு கவிதையும் அந்தந்த காலத்தையும் நமக்கு படம் பிடிச்சு காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி. அன்னைய சமூக கலாச்சார மாற்றங்கள் எல்லாத்தையும் இதுல பார்க்கலாம். ஓகே, நம்ம டைம் மிஷின் இப்போ 14ஆம் நூற்றாண்டுல லேண்ட் ஆயிருக்கு. இந்த காலகட்டம் ஒரு புயலுக்கு அப்புறம் வர அமைதி மாதிரி. ஆனா இந்த அமைதியில தான் இலக்கியத்துல புது புது வடிவங்கள், புதுவிதமான ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக்ஸ் எல்லாமே முளைக்க ஆரம்பிச்சது. இந்த செஞ்சுரியில நாம 3 இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸை மீட் பண்ண போறோம். ஒருத்தங்க ஒரு அதிசய இரட்டையர்கள், இன்னொருத்தர் மகாபாரதத்தை தமிழுக்கு கொடுத்தவர், மூணாவது ஆள் நையாண்டி பண்றதுல கிங். அவங்க தான் இரட்டையர் வில்லிபுத்தூரார், அப்புறம் காளமேக புலவர். இந்த இரட்டையர்கள் கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, அவங்க கவிதை எழுதுற ஸ்டைல் தான். ஒருத்தர் ஒரு வரியை ஆரம்பிச்சு நிறுத்தினா அடுத்த செகண்டே இன்னொருத்தர் அந்த வரியை முடிச்சிருவாராம், கொஞ்சம் கூட யோசிக்காம. அவங்களுக்குள்ள இருந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் கவிதை திறமையும் பாருங்க, செம்ம காம்போ இல்ல? இங்க பாருங்க, நம்ம கையில இருக்கிற அந்த புத்தகத்துல இந்த இரட்டையர்களோட பேர் எப்படி பதிவாயிருக்குன்னு. இது ஏதோ கட்டுக்கதை இல்லைங்க, இதுதான் வரலாறு. இந்த மாதிரி பதிவுகள் தான் அவங்களோட பங்களிப்புக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அசைக்க முடியாத ஆதாரம். வாங்க, நம்ம பயணத்தை கொஞ்சம் வேகப்படுத்துவோம். நெக்ஸ்ட் ஸ்டாப் 17ஆம் நூற்றாண்டு. இது பக்தி இலக்கியம் வெள்ளம் மாதிரி கரைபுரண்டு ஓடின ஒரு டைம். ஏகப்பட்ட படைப்புகள் தமிழ் இலக்கியத்தையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போன ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். இந்த செஞ்சுரியில குமரகுருபரர், பிள்ளை பெருமாள் ஐயங்கார், சிவபிரகாச சுவாமிகள்னு 3 பெரிய இலக்கிய இமயங்கள் வாழ்ந்திருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க ஸ்டைல்ல தமிழ் பக்தி இலக்கியத்துக்கு செஞ்ச பங்களிப்பு உண்மையிலேயே ரொம்ப பெருசு. இந்த நம்பரை பாருங்க, 58. இது சும்மா ஏதோ ஒரு நம்பர் இல்ல. பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு ஒருத்தர் தனியாளா எழுதின புத்தகங்களோட எண்ணிக்கை இது. நினைச்சு பாருங்க, ஒரு மனுஷன் தனியா 58 நூல்களை படைச்சிருக்காருன்னா அவரோட அறிவும் கிரியேட்டிவிட்டியும் எந்த ரேஞ்சில இருந்திருக்கும்? சான்ஸே இல்ல, பிரமிப்பா இருக்கு. மறுபடியும் நம்ம ஆதார நூலுக்கு வருவோம். இங்க பாருங்க, நாம இப்போ பேசின குமரகுருபரர், பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு எல்லாருடைய பேரும் இதுல இருக்கு. இதுதான் டைரக்ட் எவிடன்ஸ். நாம கதை சொல்லல, வரலாற்றின் பக்கங்களையே உங்க கண் முன்னாடி புரட்டிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட டைம் மெஷின் இப்போ 18ஆம் நூற்றாண்டுக்கு வந்துடுச்சு. இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைம். ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப ஆழமான தத்துவங்கள், இன்னொரு பக்கம் பார்த்தா சாதாரண மக்களோட நாட்டுப்புற கலைகள். இது ரெண்டும் ஒன்னா கலந்த ஒரு கலவையான நூற்றாண்டு இது. திரிகூடராசப்ப கவிராயர், அபிராமி பட்டர், அப்புறம் தாய்மானவர். இந்த 3 பேரும் தான் 18ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கிய வானத்துல மின்னின நட்சத்திரங்கள். தாயுமானவரை பத்தி சொல்லணும்னா அவரோட ஸ்பெஷாலிட்டியே வேற. அவர் வெறும் ஒரு கவிஞர் மட்டும் இல்ல, அவர் ஒரு பெரிய பிலாசபர். விதவிதமான மத நம்பிக்கைகளுக்கு நடுவுல ஒரு பொதுவான ஆன்மீக பாதைய காட்ட முயற்சி செஞ்சாரு. அதனாலதான் அவரோட பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு கைடா இருக்கு. சரி, இப்ப நாம 19ஆம் நூற்றாண்டுக்குள்ள நுழையறோம். இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இங்க இருந்த புலவர்கள் வெறும் கவிஞர்களா மட்டும் இல்லாம பெரிய சமூக சீர்திருத்தவாதிகளாவும் ஆன்மீக தலைவர்களாவும் இருந்தாங்க. இந்த நூற்றாண்டுல தான் வள்ளலார்னு நாம சொல்ற இராமலிங்க அடிகள், எல்லாவற்றையும் துறந்த பட்டினத்தார், அப்புறம் தமிழ் இலக்கண இலக்கியத்துக்கே ஒரு கடல் மாதிரி இருந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு பல பெரிய ஆளுமைகள் தோன்றி தமிழுக்கு ஒரு புது உயிரியே கொடுத்தாங்க. மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு கவிஞருங்கிறத தாண்டி ஒரு சூப்பரான டீச்சர். அவரோட பாதிப்பு வெறும் கவிதைகளோட நிக்கல. இன்னைக்கு நாம பழைய இலக்கியங்களை படிக்க முடியுதுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஊவேசா. அந்த ஊவேசா உட்பட 66 மாணவர்களை உருவாக்குன குரு தான் இவர்.
யோசிச்சு பாருங்க, ஒருத்தரோட மரபு எப்படி அவரோட மாணவர்கள் மூலமா தொடருதுன்னு. நாம சும்மா சொல்லல, அதுக்கு இதோ இன்னொரு ப்ரூஃப். நம்ம ஆதார நூல்ல மீனாட்சி சுந்தரம் பிள்ளையோட கற்பித்தல் மரபு பத்தின குறிப்புகள் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு பாருங்க. இதுதான் அவரோட முக்கியத்துவத்தை நமக்கு இன்னும் ஆழமா புரிய வைக்குது. சரி, இவ்வளவு புலவர்களை பத்தி பார்த்தோம். இவங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சதோட மொத்த முக்கியத்துவம் என்ன? எதுக்காக இவங்களோட மரபு இன்னிக்கும் நிலைச்சு நிக்குது? வாங்க அத பத்தி பார்ப்போம். அப்போ நாம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த பிற்கால புலவர்கள் வெறும் கவிஞர்கள் மட்டும் கிடையாது. அவங்க தான் தமிழ் மொழியோட கார்டியன்ஸ். அதே சமயம் அவங்க பெரிய இன்னோவேட்டர்ஸ். அதனால தான் தமிழ் இலக்கியம்ங்கிற இந்த ஆறு என்னைக்குமே வத்தி போகாம காலத்துக்கேத்த மாதிரி தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு என்னைக்கும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இந்த ஆய்வை நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாம இன்னைக்கு பேசுற தமிழ்ல, நாம வாழ்ற இந்த கலாச்சாரத்துல, நாம இப்ப பார்த்த இந்த பெரிய புலவர்களோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.